ஹலோ எவ்ரிவன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ரங்கோலி டிசைனில் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் கோலம் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் பார்க்கும்போதே சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியே நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் உள்ள ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ இது கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த கோலத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாங்க இப்போ இன்னொரு குட்டி கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டோம். இப்போ இது பாருங்கள், கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கோலத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் கலர் வந்துட்டு
உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இன்னொரு கோலத்தை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இதில் எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி கோடாக போட்டிருக்கல, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ நான் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கல, அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வரைகிறதுக்காக தான் இந்த மாதிரி அழகாக டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நான் போடுற டிசைனை போடுங்க. ரொம்ப கரெக்டாக வரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இதழ்கள் அழகாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் புள்ளி வச்சுட்ருக்கேன் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா இன்னொரு ரவுண்டு போடுறதுக்காக தான். நீங்கள் சுற்றி இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு ரவுண்டு போடும்போது உங்களுக்கு ரவுண்டு ஈஸியாக வரும், எங்கேயும் கோணையாக போகாது. சப்போஸ் கோணையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த புள்ளியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரவுண்டு வந்து கோணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் புள்ளியை அழைச்சிட்டு திருப்பி நீங்கள் கரெக்டாக ரவுண்டாக அழகாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் போடும்போது உங்களுக்கு அடுத்த ரவுண்டு வந்துட்டு அழகாக வரும். இப்படி தான் ரங்கோலி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் ரவுண்டு போட்டு காட்டுறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள் ரவுண்ட் அழகாக போட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு விளக்கு தான் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் கொஞ்சம் எச்சா நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா கூட அழகாக ரவுண்டை வந்து கரெக்ட் பண்ணி அந்த புள்ளி கரெக்டாக வச்சிட்டிங்கனாவே ரவுண்ட் அழகாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே விளக்கு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த விளக்கு கூட நான் போடுறேன் இல்லையா, அது கூட நீங்கள் இந்த நான் பூக்கு நான் கோடு கூட வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லீஃப் மாதிரி இழுத்து விடுங்கன்னு சொன்னால, அதே மாதிரி இந்த விளக்குக்கும் நீங்கள் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் அந்த விளக்கு நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரங்கோலி கோலத்தை வந்துட்டு நம்ம அடுக்கடுக்காக போட்டுட்டே போகணும். பாருங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த விளக்கை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஹாப்பி நியூ இயர்னு கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அந்த விளக்குக்கெல்லாம் வந்துட்டு நான் சேம் அவுட்லைன் கலர் கொடுத்துட்டு சேம் கலர்லேயும் நான் கொடுத்ததுனால கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோக்கும் அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் நீங்கள் வாசலில் போடும்போது ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே நீங்கள் கலர் கொடுப்பீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு சூப்பராக இருக்கும். எப்பயுமே வந்துட்டு கோலத்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கலர் கொடுக்கும் போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது போடுறதுக்கும் சின்னதாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் கோலத்துக்கு போகலாம்.
திருப்பியுமே வந்துட்டு நான் சர்க்கிள் தான் வரைஞ்சிருக்கேன். இதுலேயும் நான் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா 2 டிசைன் வளைச்சி விட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வரும், நல்லா நீட்டாகவும் வரும். வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி புள்ளி வச்சுட்டு ரவுண்டு போட்டுட்டு இப்போ நான் போட்டு கட்டுற பார்த்தீங்களா அந்த டிசைனில் ஒவ்வொரு லைனில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிற டிசைன் கொடுக்கலாம், அடுத்த லைனில் நான் 2வது போட்டுக்கிற டிசைன் கொடுக்கலாம், அதுக்கு அடுத்த லைனில் நான் 3வது போட்டிருக்க தாமரை டிசைன் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கோலத்தை போட்டுகிட்டே போகலாம். இந்த மாதிரி உள்ளே எழுதிக்கோங்க, எழுதிட்டு கலர் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, வாங்க இன்னொரு கோலத்துக்கு போகலாம். இந்த கோலத்தில் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்துருக்கேன். இந்த சின்ன கோலத்தில் இந்த விளக்கு போட்டிருக்கலாம் அதில் பாருங்கள் சேம் கலரே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்படி டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, உங்களுக்கே பாருங்கள் எது ரொம்ப லுக்காக இருக்குன்ட்டு. அதனால் கான்ட்ராஸ்ட் கலராக கொடுங்க.
அடுத்ததும் பாருங்கள், நான் சர்க்கிள் தான் போட்டு இந்த டிசைன் கோலம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தாமரைக்குள்ளே இதை அழகாக வரைஞ்சி விடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது முடிஞ்சால் வரைஞ்சி விடுங்க, இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தாமரை மட்டுமே வரைஞ்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே போடுறீங்க இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் கோலப்பொடியில் கோலப்பொடி வந்துட்டு நல்லா மரமரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தாமரைக்குள்ளே இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அது அழகாக வரும். பாருங்கள், இந்த திலகா மாதிரி வரைஞ்சிருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு லைன் போடணும். அது வந்துட்டு கோலப்பொடி நீங்கள் கரெக்டான கோலப்பொடி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ள அழகாக லைன் வரும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அது போடுறத கூட நீங்கள் தவிர்த்துடுங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு கலர் கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நான் டிஃப்ரெண்ட் கலராக கொடுங்க, கான்ட்ராஸ்ட்டாக கொடுங்க. அவுட்லைன் ஒரு கலரு, அப்புறம் உள்ளே கொடுக்குற ஒரு கலராக கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட் லைன் போட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டிருக்கல, ஒரு சுழிச்சு விட்ருக்கல, அது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்கு மேலே நீங்கள் சுழிச்சு விடணும். நீங்கள் சுழிச்சு விட்டுட்டு கலர் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஹாப்பி நியூ இயர் கோலத்தை போட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் நியூ இயரை நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த 2025 வந்து எல்லாத்துக்கும் நல்ல வருடமாக அமையணும்னு சொல்லி நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த கோலம் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.